நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐப்பசி மாதம் பங்குனி மாதம் இப்படி 2 மாதமுமே பெரிய உற்சவம் நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். அதுபோக வைகுண்ட ஏகாதசியானது சிறப்பாக கொண்டாடப்படும். இதையும் தாண்டி ஓணமானது இந்த கோயிலில் அருமையாக கொண்டாடப்படும். இதில் பங்குனி திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் முக்கியமாக நம்ம சொன்ன ஏற்கனவே ஆராட்டு விழா 10ஆம் திருவிழா அன்னைக்கு ஆராட்டு விழா மூவாற்று முகம் ஆற்றுல வச்சு நடக்கும். அப்போ ஆதிகேசவ பெருமாளும் கிருஷ்ணசுவாமி இந்த 2 உற்சவ மூர்த்திகளும் கருட வாகனத்தில் போய் அந்த 10ஆம் நாள் ஆராட்டு விழாவில் கலந்துக்கிறவாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. இதே மாதிரி ஐப்பசியிலையும் ஆராட்டு விழா நடக்கும். அப்ப சுவாமிகள் இந்த ஆதிகேசவ பெருமாளும் கிருஷ்ணசாமியும் மூவாற்று முகத்துக்கு வரமாட்டாங்க, தளியலாத்துக்கு போய் அங்க அவங்களுடைய ஆராட்டு விழாவானது நடக்கும். இந்த ஆராட்டு விழாவானது நடக்குது அப்படிங்கிற சமயத்தில் திருவிதாங்கூர் மன்னரானவர் தன்னுடைய பிரதிநிதிக்கு தன்னுடைய உடைவாளை கொடுத்து அனுப்பி அந்த பிரதிநிதி முன்ன போக அவருக்கு பின்னாலேயே இந்த சுவாமிகளுடைய ஊர்வலமானது போய் அங்க ஆராட்டு நடத்தக்கூடிய விசேஷமானது இன்னைக்கு வரைக்குமே கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஆதிகேசவ பெருமாள்ல நடக்கக்கூடிய இதே வழிமுறை தான் பின்னால உருவான திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலையும் அங்க பங்குனி மாசத்துல ஆராட்டு விழா நடக்கும்போது இதே மாதிரியே திருவனந்தபுரம் மன்னரோ அவருடைய பிரதிநிதியோ இப்படி வாழை தாங்கி முன்னால போவாங்க. அப்படி போகும்போது ஆறானது கடலுக்குள்ள கலக்கிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சங்குமுகம் பகுதியில் வச்சு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இதே மாதிரியான வழக்கத்தை தான் அவங்க பின்னால் உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளவு விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். முக்கியமாக சாமியுடைய உருவம் கிட்டத்தட்ட அதே மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. சால கிராம கற்கள் 2 இடங்கள்லையும் 2 சிலைகள்லையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. திருவிழாக்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் வரும். ஒற்றைக்கல் மண்டபம் இருக்கு. வெறும் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த 2 கோயில்களுக்கும் நடுவில் அத்தனை முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆதிகேசவ பெருமாளை பார்த்து தான் அப்படியே பத்மநாப சுவாமியுடைய கோயிலானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெளிவா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆனா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி தன்னுடைய இடது கையில் சிவலிங்கத்தை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கும். அப்படி ஒரு வடிவமானது ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் இல்லை. அவர் தன்னுடைய இடது கையை தொங்க மட்டும்தான் விட்டுருப்பாரு. அப்புறம் பத்மநாப சுவாமியுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவர் இருப்பார். இங்கே ஆதிகேசவ பெருமாளுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவர் உருவாகி இருக்க மாட்டார்.